நம்மள யாரு ஆட்சி செய்யணும்னு தேர்ந்தெடுக்கிற பவர் இங்க நம்ம கிட்டதான் இருக்கு. சொல்லின் சுவை கேட்க வந்த சொந்தங்களே, இது உங்க கவியின் குரல். தமிழ்நாட்டுல ஒவ்வொரு 5 வருஷமும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். மொத்தம் 234 தொகுதிகள். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதிகள்ல வெற்றி பெறணும். தேர்தலோட விதிமுறைகளை இப்ப பார்ப்போம். தேர்தல் ஆணையம் ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்குதல் பண்ணுவாங்க. தேர்தல் டேட் அன்னைக்கு இவிஎம் மிஷின் மூலமா மக்கள் வாக்குப்பதிவு செய்வாங்க. விவிபிஏடி மிஷின் மூலமா யாருக்கு நம்ம வாக்குப்பதிவு செஞ்சிருக்கோம் 7 செகண்ட் அதுல காட்டும். தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா அரசாங்கம் எந்த விதமான புதிய திட்டங்களையும் அறிவிக்க கூடாது. போலீஸ் மற்றும் கலெக்டர் தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னாலும் ஆதார் முதலான 12 அரசு ஆவணங்களை வச்சு நம்ம ஓட் போடலாம். யாருக்கும் ஓட் போட விருப்பம் இல்ல அப்படின்னா நோட்டால நம்ம ஓட்டை பதிவு பண்ணலாம். ஆனா என்னதான் நோட்டா அதிக ஓட்டு வாங்கி இருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா எந்த வேட்பாளர் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதா அறிவிப்பாங்க. நோட்டா நம்மளுடைய எதிர்ப்பை காட்டதானே தவிர அதனால எந்த பயனும் கிடையாது. ஓட்டு போடுவது நம்மளுடைய கடமை. யாருக்கு ஓட்டு போடுறோம்ன்றது நம்மளுடைய உரிமை.